குருவிட்ட சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் குழு எதுக்காக இந்த மாதிரியான ஒரு மோதல் நிலைமையை உருவாக்கி இருந்தாங்க, இந்த கலவரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதையும் தாண்டி நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறைச்சாலைகளுக்குள்ளேயும் எதுக்காக இந்த மாதிரியான மோதல் நிலைகள் உருவாகுது, கைதிகளோட தேவை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். நேற்றைய நாள்ல மெகசின் சிறைச்சாலையில ஆரம்பிச்ச இந்த மோதல் நிலைமை இப்ப வரைக்கும் மாறி இருந்தாலும் கூட குருவிட்ட சிறைச்சாலைக்குள்ள ஏற்பட்ட பதட்டம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் முழுமையா அடங்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவம் எங்க ஆரம்பமாகுது அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இந்த இடத்துல இருக்கு. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவத்துக்கு அப்புறமா அரசாங்கத்தோட புலனாய்வு பிரிவுக்கு இதே மாதிரி நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பல முக்கியமான சிறைச்சாலைகள்ல இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் நடக்கலாம், இந்த மாதிரி பெரிய கலவரங்கள் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருந்தது. ஆனா அந்த கிடைச்சிருந்த தகவல்களோட அடிப்படையில வெலிக்கடை சிறைச்சாலை இருக்கட்டும், காலி சிறைச்சாலையா இருக்கட்டும், அதையும் தாண்டி பூஸ் அதி உயர் சிறைச்சாலையா இருக்கட்டும், இந்த மாதிரியான சிறைச்சாலைகளோட பெயர்கள் தான் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனா இந்த தகவலுக்கு மாறா நேற்றைய நாள்ல மெகசின் சிறைச்சாலையில ஒரு மோதல் நிலைமை உருவாகி இருந்தது. அண்மையில மகார சிறைச்சாலைக்குள்ள ஒரு வன்முறை சம்பவம் பதிவானதுக்கு அப்புறமா தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கையோட சிறைச்சாலை அமைப்புக்குள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வன்முறை சூழல் உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த பூச சிறைச்சாலை ரொம்பவே அதி உயர் சிறைச்சாலையாக கருதப்படக்கூடிய ஒரு சிறைச்சாலை, இந்த இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவம் பதிவாகும் அப்படின்னு சொல்லி புலனாய்வு அறிக்கைகளில் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த எச்சரிக்கைகளை தாண்டி நேற்றைய நாள்ல பல வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. அரசு புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட பல தகவல்களோட அடிப்படையில நாடளாவிய ரீதியில இருந்த பல சிறைச்சாலைகளுக்கு முக்கியமான பாதுகாப்பு வழங்கப்பட்டு இருந்தது. அதாவது ஒரு சில சிறைச்சாலைகளுக்குள்ள இருக்கக்கூடிய கற்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இந்த கைதிகளோட சிறைச்சாலைக்குள்ள இருக்கக்கூடிய ஆயுதங்களா இருக்கட்டும், இது எல்லாமே பாதுகாப்பு பிரிவினரால அந்த இடத்துல இருந்து நீக்கப்பட்டிருந்தது. சிறைச்சாலை வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய கற்கள் எல்லாமே நீக்கப்பட்டிருந்தது. அது ஒரு பாதுகாப்பான இடமா மாற்றப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஏன்னா பல சிறைச்சாலைகள் இந்த மாதிரியான கலவரங்கள் ஏற்படலாம். அப்படி கலவரங்கள் ஏற்படுற சந்தர்ப்பத்துல கைதிகள் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவத்தோட ஒரு அனுபவம் பாதுகாப்பு பிரிவினருக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான நடவடிக்கைகளை தடுத்து கொள்றதுக்காக ஏனைய சிறைச்சாலைகளையும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததா அண்மைய நாட்கள்ல செய்திகளும் வெளியாகி இருந்தது. இப்படியான பின்னணியில தான் நேற்றைய நாள்ல இந்த குருவிட்ட சிறைச்சாலைக்குள்ள இப்படி ஒரு மோதல் நிலைமை உருவாகிறதுக்கான முதன்மையான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. நேற்று இரவு குருவிட்ட சிறைச்சாலைக்குள்ள ஒரு கைதி தப்பிச்சு போறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கதாகவும், அவரை தடுத்து கைது செய்ய முயற்சி செஞ்ச சந்தர்ப்பத்துல தான் அதிகாரிகளுக்கும் அந்த கைதிக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா இந்த சம்பவம் ஒரு மோதல் நிலைமையா உருவாகி இருக்கு. இந்த மோதல் நிலைமை கைதிகளுக்கும் அதிகாரிகள் குழுவுக்கும் இடையில தான் நடந்திருக்கு நேற்றைய நாள் இரவு. நேற்றைய நாள் இரவுல இந்த சூழல், அதாவது இந்த மோதல் நிலைமை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறமாவும் இன்னைக்கு காலையில கைதிகள் அவங்களுடைய காலை உணவை தவிர்த்திருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அவங்களுடைய உணவை உண்ண மறுத்ததுனால மறுபடியும் அதிகாரிகளுக்கும் கைதிகள் குழுவுக்கும் இடையில ஒரு வாக்குவாதம், அப்படி இல்லைன்னா ஒரு மோதல் நிலைமை மறுபடியும் உருவெடுத்திருக்கு. இந்த மோதல் நிலைமை தான் அதுக்கப்புறமா சிறை அதிகாரிகளோட ஒரு நேரடி மோதலா இன்னைக்கு காலையில மாறி இருக்கு. என்னதான் இந்த சிறைச்சாலை வளாகத்துக்குள்ள இருந்த கற்கள் அகற்றப்பட்டிருந்தாலும் கைதிகள் அங்க இருந்த சுவர்களை உடைச்சு அதுல கிடைக்கக்கூடிய கற்கள், அப்படி இல்லைன்னா இந்த கட்டிட பொருட்களை எடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் இல்லைன்னா சிறைச்சாலை அதிகாரிகள் மேல தாக்குதல் நடத்தி இருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த காரணத்தினால சிறைச்சாலை அதிகாரிகள் எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்காங்க. அதுக்கப்புறமா கண்ணீர் புகை பிரயோகமும் நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கைதிகள் இதோட இந்த சம்பவத்தோட தொடர்பு பட்டிருக்கதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. குருவிட்ட சிறைச்சாலை இப்போ முழுமையான பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. விசேட அதிரடிப்படை, போலீசார் மற்றும் பிற பாதுகாப்பு பிரிவுகள் வெளியில இருந்து பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் கூட இந்த குருவிட்ட சிறைச்சாலைக்குள்ள நடந்த இந்த சம்பவம் இதுக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஏன்னா இந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்த கைதிகள் அவங்களுடைய பெட்ஷீட்களை ஒன்றோடு ஒன்று
கட்டி நீளமான கயிறுகளை தயாரித்து சிறைச்சாலை சுவரை தாண்டி தப்பிச்சு போகிறதுக்கு திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிய வந்திருக்கு. இது எல்லாமே அதிகாரிகளாலையும் கைப்பற்றப்பட்டிருக்கு. இப்படியான பின்னணியில் வெளிப்புற பாதுகாப்பு படைகள் சிறைச்சாலைக்குள்ள நுழையாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகளும் அதிக அளவில் எழுப்பப்பட்டு வந்த நிலையில அதுக்கான காரணம் சிறைச்சாலை அதிகாரிகளே இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் சரியான அணுகுமுறையாகவும் இந்த இடத்துல கருதப்படுது. ஏன்னா சிறைச்சாலைக்குள்ள இருக்கக்கூடிய கைதிகளுடைய மனநிலையா இருக்கட்டும், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற விடயமா இருக்கட்டும், அதையும் தாண்டி அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தான் தெரியும். அவங்க தான் இந்த கைதிகளோட இருந்து பழக்கப்பட்டவங்க. இப்படியான பின்னணியில இந்த மாதிரியான ஒரு மோதல் நிலைமை உருவாகும் போது கைதிகளை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தான் தெரியும். பிற பாதுகாப்பு பிரிவினர்கள் இந்த சிறைச்சாலை வளாகத்துக்கு வெளியில இருந்து பாதுகாப்புல ஈடுபட்டு இருந்ததாகவும், சிறைச்சாலை அதிகாரிகள் இந்த வன்முறை சம்பவம் ஒரு பெரிய மோதலா அப்படின்னா ஒரு பெரிய நிலைமையா மாறும்போது தான் அவங்களுக்கான அழைப்பு விடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியாகி இருக்கு. அதை தாண்டி சிறைச்சாலை அதிகாரிகள் தான் இப்படியான ஒரு மோதல் நிலைமையை, இப்படியான ஒரு வன்முறையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. வெளியில இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைகள், போலீசாரா இருக்கட்டும், விசேட அதிரடிப்படையினரா இருக்கட்டும், இவங்க சிறைச்சாலைக்குள்ள போறது மூலமா இந்த நிலைமை மேலும் தீவிரமடையக்கூடும் அப்படிங்கிற விஷயமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலையும் கூட இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில போலீசார் தலையிட்டதுக்கு அப்புறமா பதட்டம் அதிகரிச்சது அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி இருந்தது. எங்களுக்கு தெரியும், வெளியில இருந்து, அதாவது ஏனைய சிறைச்சாலைகள்ல இருந்து நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவம் நடந்த அந்த சந்தர்ப்பத்துல பாதுகாப்புக்காக போன சிறைச்சாலை அதிகாரிகள் எப்படி வெளியேறது அப்படிங்கிற அந்த வாசல் தெரியாம, எப்படி வெளியேறணும் அப்படிங்கிற அந்த பாதை தெரியாம அதுக்குள்ளேயே இருந்து, அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே இருந்து கைதிகளால தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவங்கள் தான் பதிவாகி இருந்தது. இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த சம்பவத்துல பலர் காயமடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 பேர் உயிரிழந்திருக்கதா இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. நிலைமை இப்போ கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரப்பட்டாலும் சிறைச்சாலைக்குள்ள இன்னும் சில பதட்டங்கள் நீடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இப்போ கைதிகள் தப்பி போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்படியான பின்னணியில தான் இந்த மேகசின் சிறைச்சாலையிலையும் இன்னொரு சம்பவம் நடக்குது. சிறைச்சாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில இருந்து சிறைச்சாலைக்குள்ள வீசப்பட்ட ஒரு பொதிய அதிகாரிகள் கைப்பற்றுறாங்க. இப்படி கைப்பற்றினதுக்கு அப்புறமா தான் அங்க ஒரு மோதல் நிலைமை உருவாகுது. கிட்டத்தட்ட 40 கைதிகள் எதிர்ப்புல ஈடுபட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு டீலிங்கா இருக்கலாம் அப்படின்னு தான் சந்தேகிக்கப்படுது. அதாவது வெளியில இருந்து ஒரு வெளிநபர் மூலமா ஒரு பொதி சிறைச்சாலைக்குள்ள வீசப்பட்டிருக்கு. அது அதிகாரிகள் கைப்பற்றினதுனால தான் கிட்டத்தட்ட 40 கைதிகள் இந்த விஷயத்துல அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் ஒரு மோதல் நிலைமையா மாறி இருக்கு. பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலமா இந்த நிலைமை கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்பட்டது. எது எப்படி இருந்தாலும் அந்த மோதலையும் ஒரு கைதி உயிரிழந்து பல பேர் காயமடைஞ்சிருக்கதா தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சம்பவங்களோட தொடர்ச்சி அப்படிங்கிறது சிறைச்சாலை அமைப்புக்குள்ள ஒருங்கிணைந்த முறையில ஒரு பதட்டத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் நடைபெற்றுட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. எது எப்படி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பா இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் கிடைக்கல. அது அரசாங்க தரப்புல இருந்தா இருக்கட்டும், பாதுகாப்பு பிரிவினரோட தரப்புல இருந்தா இருக்கட்டும், விசாரணை அதிகாரிகளோட தரப்புல இருந்தா இருக்கட்டும், இப்போ வரைக்குமே எந்த ஒரு அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் கிடைக்கல. அரசு புலனாய்வு பிரிவு, போலீசார் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் விசாரணை குழுக்களா இணைஞ்சு இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்கதாகவும் சொல்லப்படுது. இலங்கையோட சிறைச்சாலைகளுக்குள்ள கொள்ளளவை விட அதிகமான கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இந்த இடத்துல சொல்லப்படுது. குறிப்பா பூச சிறைச்சாலையில பல்வேறு குற்றக்குழுக்களை சேர்ந்த கைதிகள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு மோதல் நிலைமை ஏற்பட்டா நூற்றுக்கணக்கானவங்க சம்பந்தப்பட்ட வன்முறை உருவாகும் அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்குன்னும் புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த ஒரு காரணத்தினால சிறிய குற்றச்சாட்டுகளுக்காக நீண்ட காலமா தடுப்பு காவலில் இருக்கக்கூடியவங்களோட வழக்குகளை விரைவுபடுத்தணும் அப்படிங்கிறதும், தேவையானவங்களுக்கு பிணை வழங்கணும் அப்படின்னும், ஆபத்தான குற்றக்குழுக்களை சரியான முறையில பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிற நடவடிக்கைகளையும் அரசாங்கம் ஒழுங்கா கொண்டு வரணும் அப்படிங்கிற வலியுறுத்தல்களும் இருக்கு. இதே மாதிரி இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறைக்கு அப்புறமா கைதிகள் ஒரு சிறைச்சாலையிலிருந்து பல சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு சிறையிலிருந்து இன்னொரு சிறைச்சாலைக்கு கைதிகளை மாத்துறது மட்டுமே ஒரு முழுமையான தீர்வா இருக்காது அப்படின்னும், புதிய சிறைச்சாலைகளை அமைக்கிறது, அப்படி இல்லைன்னா இந்த சிறை நிர்வாகத்தை
அரசாங்கத்தால் நீண்டகால சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதும் பல பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பாக தெற்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் ரொம்பவே ஆபத்தான குற்றவாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அங்கே இந்த மாதிரியான ஒரு மோதல் நடக்குமா இருந்தால் அதோட விளைவு இந்த விளைவுகளை விட ரொம்பவே மோசமானதாக இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கைகளும் இன்னைக்கு நாளில் விடுக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த குருவிட்ட சிறைச்சாலையோட நிலைமை இப்போது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு வருது. ஆனாலும் இந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு சில பதட்டமான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்குது. மேகசின் சிறைச்சாலையோட நிலைமையும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயமா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இப்போது நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலைக்குள்ளேயும் ஒரு பதட்டமான நிலைமை உருவாகிட்டு வருது. சிறைச்சாலை அமைப்புக்குள்ளே உருவாகிட்டு இருக்கக்கூடிய இந்த தொடர் பதட்டங்களுக்கு அரசாங்கம் உடனடியாக ஒரு நீண்ட கால தீர்வை மேற்கொள்ள வேண்டிய தேவை இந்த இடத்துல எழுப்பப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.